திரு வன்னி மாற்று அவர்கள் ஏற்கனவே ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. நான் அதை அடுத்த சுற்றுல விவாதிக்கிறேன். உங்களிடம் வைக்கக்கூடிய கேள்வி என்பது திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறார், ஆனால் தோழமை தொடர்கிறது அப்படிங்கிறாரு. ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி இது ஏதோ ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. நான் நேரடியாக கேட்டுறேன், இப்போவே கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் ரவீந்திரன் துரைசாமி தான் சுட்டி காட்டி பேசுவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேரம் படியாது. பேரம்ங்கிறத நீங்கள் தவறான வார்த்தை எடுத்துக்கோன்னா நல்ல கணிசமான நல்ல இடங்களை நம்மால் பெற முடியாது, நம்மளை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்கள், கூட்டணி மந்திரி சபை இதெல்லாம் வலியுறுத்த முடியாது. கடைசி வரை இது போன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல இடங்களை பெற முடியுங்கிற அரசியல் உத்தி மட்டும்தானே இது. இதை தவிர வேறு என்ன உண்டு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு வந்து ஒரு தனித்த பேர் இயக்கம், அதுபோல் திமுகவும் ஒரு தனி இயக்கம். ரெண்டு பேரும் வந்து 2009 நாங்கள் வந்து கூட்டணியில் இருப்போமா இல்லையான்னு சொன்னபோது கலைஞர் அவராகவே முன் வந்து விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் கொள்கை ரீதியான ஒரு சமூக நீதி கூட்டணி உறவுள்ள ஒரு கட்சின்னு சொல்லி சொன்ன இயக்கம்தான். ஆனால் நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கி வந்து எங்களுடைய தலைவர் வந்து நேற்றைக்கு சொல்லியிருக்கார், பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் திமுகவோட கூட்டணி இல்லையா அப்படின்னு கேட்டவங்க நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிறோம், நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போது நாங்கள் திமுக கூட்டணி இல்லை இப்போது இல்லைங்கன்னா நாங்கள் திமுகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. என்னன்னா நாங்கள் பாமக அந்த வார்த்தையை பயன்படுத்துது. உறவு எல்லாரோடையும் உறவு இருக்கும். நாங்கள் பாமகவோடு இருக்குதா அதை கேளுங்க. நாங்கள் எங்களோட வந்து சாதி ஒழிப்பு களத்தில் இருக்கிறவங்க மனிதநேயத்தோடு செயல்படுறவங்களோட நாங்கள் எப்பவுமே உறவு வைத்துக்கொள்வோம். திமுக உங்களோட சாதி ஒழிப்பு களத்தில் இருக்குது நீங்கள் நம்புறீங்க? நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஏன் எந்தெந்த இதில் வந்து நாங்கள் வந்து முரண்படுறோம் அப்படிங்கிறதுல நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போ ஸ்ரீரங்கம் சட்டசபை இடைத்தேர்தலும் போது பொதுவாக நாங்கள் இப்போ கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் வந்து கலைஞர் அவர்கள் வந்து நாங்கள் அன்னைக்கு அந்த கோபாலபுரம் வீட்டுக்கு போகும்போது அன்றைக்கி தான் வேட்பாளர் அறிவிப்பு செய்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் எங்களுக்கு அதை சொல்லலை. நாங்களாக வந்து விலை போகல, அது திமுகவே வந்து இதில் ஒரு விலகலில் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி தான் நாங்கள் வந்து வேர்களை தேடி பயணம் வந்து திமுகவோடு இருக்கணுமா வேணாமான்ங்கிற நாங்கள் திமுக அவங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழல்கள் விலகல அவங்கள விலகி போகிறதுக்கு மீண்டும் அவர்கள் நெருங்கி வந்தால் இல்லை நான் சொல்லிடுறேன் என்னன்னா, இப்போ சமீப காலத்தில் வடசேரியில் எங்கள் தலைவர் வந்து பயணம் செய்யும் பொழுது நான் ஏன் இதை வந்து இன்றைக்கி சொல்கிறோம்னா, கடைக்கோடியில் இருக்கிற சிறுத்தைகளுடைய குரலாக தான் நான் இதை சொல்கிறேன். நான் வடசேரியில் போகிறோம், அங்கே வந்து அந்த ஏரியாவில் கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்லி சில சாதிய சக்திகள் வந்து பெட்ரோல் குண்டுகளோடு வந்து தாக்குதல் முயற்சி பண்ணாங்க. நான் கேட்குறேன், ஒரு சமூக நீதி தலைவராக அன்றைக்கி இருக்கிற ஒரு கலைஞர் அவர்கள், ஒரு மூத்த தலைவர்னு சொல்கிறவங்க, ஒரு ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துகிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற தலைவரோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து உடனடியாக வந்து கண்டித்து அறிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு பெரும் வருத்தமாக இருந்தது. இதே இது வந்து ராமர் பாலம் தொடர்பாக விவாதம் வரும்பொழுது வந்து அவர் ராமர் என்ன இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவரான்னு சொல்லி கலைஞர் பேசும்பொழுது வடக்க இருக்கிற வேதாந்திங்கிற சாமியார் வந்து நாக்கா இருப்போம்னு சொல்லும்போது முதல்ல கண்டித்து அறிக்கை கொடுத்தது போராட்டம் நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் திருவண்ணி, பெரிய அளவில் கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக எங்களுக்குள் எந்த முரண்பாடும் இல்லை. சிறு சிறு வருத்தங்கள் இருக்கின்றன. எங்கள் மீதான எங்கள் தலைவரின் மீதான தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்ற பொழுது கண்டன அறிக்கை கொடுக்கல, சற்றே எங்களை வந்து அவாய்ட் பண்றாங்களோன்னு தோணுது, அதனால நாங்களும் கொஞ்சம் டிமாண்ட் பண்றோம் அப்படிங்கிறதா உங்களுடைய குரலிலும் மிக தெளிவாக வர முடியும். அடிப்படையானது என்னன்னா, நீங்க சின்ன சின்னதில்ல ஒரு சமூக நீதி பயணத்தில் கொள்கை ரீதியா இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு உயிருக்கு அப்ப அவரை வந்து மக்கள் நல கூட்டியக்கம் என்று 5 கட்சிகள் சேர்ந்து தொடங்கி இருக்கிறீர்கள். வைகோ மிக தெளிவாக மிக உறுதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், திமுக அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு மிக தெளிவாக சொல்றாரு. கொள்கை ரீதியாக அவர் 2 கட்சியோடும் முரண்படுறதா தான் அவர் பேசுறாரு. இடதுசாரிகளும் கொள்கை ரீதியாக முரண்படுகிறோம் அப்படின்னு தான் பேசுறாங்க. நீங்க எந்த இடத்துலையும் கொள்கை ரீதியாக இப்ப அவங்க சொல்ற மாதிரி பாமக சொல்ற மாதிரி திமுக அதிமுக இரண்டையும் எதிர்த்து நாங்க நிக்கிறோம் அப்படின்னு இல்ல இல்ல திமுக அதிமுக வந்து என்ன கொள்கை ரீதியா வந்து பாமகவுக்கு அவங்களுக்கு எது வேணாலும் இருக்கட்டும். நான் இல்ல நீங்க வந்து கொள்கை ரீதியா அடிப்படையில் அதிமுகவையும் நீங்க விமர்சிக்கலங்கிறேன். அதிமுகவோடு உங்கள் கதவுகள் திறந்து தானே இருக்குங்கிறா, இன்னும் மிக உறுதியாக உங்களுடைய கதவுகளை நீங்கள் மூடலேன்னு நான் சொல்கிறேன். இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். நேற்று தலைவர் பேசும்போது சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இது தேர்தல் கூட்டணியாக வந்து இன்னும் வந்து அறிவிக்கலை. இதை வந்து அவங்க முழு ஒரே ஒரு கேள்வி அவர்த்த நான் கேட்ட கேள்வி தான். பாஜகவோடு உறுதியாக கூட்டணி இல்லைன்னு அவரால் சொல்ல முடியும், ரைட்? திமுக அதிமுக நிச்சயமாக கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவங்களால உறுதியாக சொல்ல முடியும். உங்களால் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறத உங்கள் தலைவருக்கு கேட்க வேண்டாம், நீங்கள் உறுதியாக சொல்லுவீங்க. பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லைங்கிறத உறுதியாக சொல்லுவீங்க. இந்த மேடையில் விடுதலை சிறுத்தைகளுடைய குரலாக நான் உங்ககிட்டேருந்து உறுதியான துணியில் இதை நான் பதிவு செஞ்சுக்க முடியுமா? திமுக அதிமுகவோடு நிச்சயமாக இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைக்காது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்றோம்.
ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி தொடர்பான நாங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அந்த இல்ல அதுதான் ஆட்சிக்கான வாய்ப்பு அதிமுக கொடுத்தாலும் அதுதான் மக்கள் நாங்க வெளிப்படையா சொன்னோம். சாதிய கட்சியான பாமகவோடும் பிஜேபி போன்ற மதவாத கட்சிகளும் நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், நாங்கள் உறுதி சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்லணும்னா இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிற தத்துவத்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம். அந்த கூட்டணி தத்துவத்தை நாங்க அதை தான் சொல்றோம். நாங்க பிஜேபி பாமக தவிர நாங்க இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக யார் வந்து மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது கூட்டணியாக தேர்தலை சந்திக்காது. அதை வந்து நாங்க தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. நாங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சொல்றது இதை சொல்றோம். நாங்க ஓகே, நான் வரேன். அதுல 2 முரணான கேள்விகள் எழுதிங்க, அடுத்த சுற்று வாதிக்கிறேன். 2 விஷயங்கள், திமுக தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த தலைவனுடைய அந்த பதிலையும், திமுக கூட்டணியில் இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் திமுகவை பொறுத்தளவில் வந்து அவங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வச்சிருக்கிறது விஜயகாந்த் ஃபஸ்ட்டு, செகண்டு காங்கிரஸ். இந்த 2 ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு முடிஞ்ச முறை தான் அடுத்து இது அவங்க போவாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தன்மையை டாக்டர் ராமதாஸ் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். ஏற்கனவே அவர் சுருடாக புரிஞ்சுக்கிட்டார். எப்போ புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவர் இல்லை திருமணம் ஒன்று நடந்தது. அந்த திருமணம் வந்து திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் தான் நடந்தது. நடந்தும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது மதிமுகவுடன் கூட்டணி பற்றி கேட்கும்போது வைகோ வந்தால் வரவேற்பேன்னு சொன்னார். அதே பேட்டியிலே பாமக பற்றி கூட்டணி போடும்போது பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுப்போன்னு சொன்னார். அதனால பாமக வேண்டான்னு அவருக்கு அர்த்தம் இல்லை. பாமகவோட அவருக்கு வேற முக்கியத்துவம் இருக்கு. பாமகவுக்கு மற்றவர்களுக்கும் உள்ள ஈகோ கிளாஷ் வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்க, அதை வந்து அடுத்த கட்டத்தில் பார்க்கலான்னு வைக்கிறாரு. அந்த கட்டத்துக்கு பிறகுதான் டாக்டர் ராமதாஸ் வந்து ரொம்ப தெளிவாக தன்னோட இது பண்ணி தன்னோட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு வந்து ஒரு நல்ல மீடியாக்களில் வந்து நல்ல கவரேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ மக்கள் கூட்டு இயக்கங்கிறது வந்து இவங்க 5 கட்சிகளும் சேர்ந்து நிற்கிறது வந்து இவங்களுக்கு கெயின் தான். இவங்க தனித்தனியாக நின்னாங்கன்னா இந்த கவரேஜ் இவங்களுக்கு கிடைக்காது. 5 பேரும் சேர்ந்து இருக்கும்போது இந்த முக்கியத்துவம் கிடைக்குது. இவங்களுக்கு கெயின் ஒரு பக்கம், அது வந்து திமுக அதிமுக இந்த 2 பேரும் யாருக்கு அதிக லாபத்தை? திமுக அதிமுக பொறுத்தவரை அதிமுக தன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு வெளிப்படுத்தவே இல்லை. பாஜக மட்டும் பதவியேற்பு விழாவுக்கு ஒரு செலக்டட் பாஜக பீப்புளுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்குது. திமுக பொறுத்தளவில் விஜயகாந்த் டெல்லி போறேன்னு சொன்னதும் தன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வச்சிருக்குது. காங்கிரஸோட சேர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்குது. இந்த 2 இண்டிகேஷன் வச்சு பார்க்கும்போது திமுகவோட பிரியாரிட்டி வந்து விஜயகாந்தும் காங்கிரஸும் தான். இதுக்கு ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் மற்றவங்களை பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஒரு நீங்க சொல்ற அடிப்படையில் தேமுதிகவோ காங்கிரஸோ திமுகவுடன் கூட்டணி சேர தயாராக இருக்கின்ற பட்சத்தில் அவங்க விடுதலை சிறுத்தைகளையோ மற்றவங்களையோ பெரிய அளவில் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 2க்கு பிறகுதான் பிரியாரிட்டி. அவருடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்க மறுப்பார்கள் அப்படிங்கறதா? அது பிறகுதான் மறுப்பாங்கன்னு, அதுக்கு பிறகுதான் அந்த என்ன இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது வரும். மேலும் இதுல உள்ள கட்சிகள் ஜவஹர்லாலோட மனிதநேய மக்கள் கட்சி தவிர மற்ற 4 கட்சிகளும் வந்து திமுகவோட அண்ணா திமுகவோட ஏதோ ஒரு வகையில் சீட்டு பேரத்தில் பிரச்சனை உருவான கட்சிகள் தான். மதிமுக வந்து சீட்டு பிரச்சனையால வந்து 2011 கண்டஸ்ட் பண்ண முடியாத நிலைமை அடைந்த கட்சி. 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து அதிமுக சிங்கிள் சீட்டு பண்ண முடியாது, டபுள் சீட்டு வேணுங்கிறது தான் அதிமுகவும் அவங்களுக்கு வேறுபாடை தவிர வேற எதுவும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் வந்து 1 சீட்டு கொடுத்தாங்க, அவங்க அதுல போராட்டம் நடத்தி 2 சீட்டு வாங்கினாங்க. அதாவது திமுகவோட பெரிய கட்சிகள் இல்லாத சூழ்நிலையிலே திமுக வந்து அவங்களுக்கு 1 சீட்டு தான் கொடுக்க 6 சட்டமன்றத்துக்கு பெரிய கட்சிகள் வாக்கு எப்படி வருங்கிறதா பல சிக்கல்கள் இருக்குது. நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். மாற்று என்று பல முனை மாற்றாக வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்று என்பது உள்ளபடியே யாருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்? ஏற்கனவே பாமகவின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது பரவலாக எல்லா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வலுவாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பாமகவின் மீது தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இந்த பக்கம் 5 கட்சிகள் நாங்கள் தான் மாற்று என்று 5 பேரும் களத்தில் நிற்கிறார்கள். இது தேர்தலில் கூட்டணியாக மாறுமா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த மாற்று அணி என்பது அதிமுகவிற்கு தான் சாதகமாக முடியும் என்ற அரசியல் நோக்கர்களின் கருத்து எந்த அளவிற்கு நியாயமானது? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.